Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் போனாலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரப்போகுது. அந்த சாங் கூட ஒரு 4 அழகான டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. 4 பேர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் தனித்தனியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். வி ஹாவ் டிகே, கார்த்திக், ஃப்ராங்க்லின், பிரியா அண்ட் சந்தோஷ். வி ஹாவ் கீர்த்தன். 4 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள் 4 பேருக்கும். ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வித் யூ, இந்த சாங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காதல் ஒத்துக்குச்சு ஒரு சாங் வி மேட் இன் ஸ்வான் ஸ்டுடியோஸ். That was a female breakup song. So now we wanted to make a male breakup song. Okay. And the mari இது soup song. Okay. That's how it started. Okay. நம்ம அந்த 3 லவ்ல வைதி ஸ்காலரி மாதிரி அந்த மாதிரி ஜானர். Super. It's a situation that everyone faces. So அந்த மாதிரி ஒரு போனாலே அப்படி ஆண்டனி தாசன் பாடியிருக்காரு. Okay. இது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ஒரு சாங். ஓகே, சூப்பர். எப்படி இருக்கீங்க? உங்களோட ஒர்க்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பிரியா வாடா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இன்டர்வியூ பண்ணும்போது. ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள். நான் வந்து ஆல்பம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு இது ஜானோட பண்ணது. அண்ட் கீர்த்தன் சார் அண்ட் சந்தோஷ் சார் எல்லாரோடய ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப விஷுவலாகவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சூப் சாங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் மைக் பேசி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு சாங் தான் இது எங்களுக்கு. என்னன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம், காதல் ஊத்திக்கிச்சின்னு சொல்லி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதை நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மூலிமா வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது எங்களுக்கு. ஸோ எங்களை பார்த்துட்டு செகண்ட் சாங்க்கு அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, விஷுவலாகவுமே சரி சாங்காகவுமே சரி. பழைய ஆல்ரெடி வந்த சாங்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரியா, அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்கட்டும் சரி, ஒர்க்ஸாக இருக்கட்டும் சரி, நிறைய எல்லாருமே வந்து க்ரோ ஆகிட்டே வராங்க. லைக் ஃபாலோவர்ஸும் தாண்டி அவங்களோட ஒர்க்ஸ்ன்றது போது இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ யாருமே வந்து இப்போ தான் இந்த மாதிரி தான் நம்ம போக போகிறோன்றது ஐடியாவே இல்லாமல் தான் உள்ளே வர்றது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஓகே, நம்மளோட டேலண்ட் வந்து நம்மளுக்கு தெரியட்டும், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு வரும்ன்றது எனக்கு ஐடியா ஆகலை. பட் இப்போ கிளிக் ஆகிருக்கு ஒரு விஷயமும் பண்ணும் போது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது அந்தளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் இருந்துதான்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது. கரெக்டாகவும் இல்லை. ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது ஒருத்தர் கேட்கும் போதுமே எப்படி சொல்கிறதுன்னா அவங்க ஒன்று எதிர்பார்த்து தான் என்கிட்ட கேட்குறதா இருக்கும் எல்லாமே. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் மீடியான்னும் போது ஈஸியாக இருக்குது. எல்லாரையுமே ரீச் பண்ணுறதும் சரி, ஒருத்தவங்களோட டேலண்ட்டாக ஒருத்தவங்க பார்க்குறதுக்குமே சோஷியல் மீடியா ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு விஷயமும் கிளிக் ஆகிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ அண்ட் பொதுவாக அவங்களோட ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது டான்ஸுன்ற ஒரு விஷயம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் டான்ஸுன்ற விஷயம் எப்போதுலேருந்து உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து 11 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வந்து நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே காலேஜ் ஸ்டடீஸ் பண்ணும்போதே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, டான்ஸ் வந்து என்னோட பேஷன். ஸோ அதில் எதுனா நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்றது நான் அதனால தான் வந்து இன்ஸ்டாகிராம் உள்ள ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, டான்ஸ் மூலிமா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஆக்டிங்கில் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், ஃபுல் ஆக்டிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, சூப்பர். உங்கள் ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும், நிறைய ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப மோஸ்ட் ஃபேவரபுளான ஒரு கமெண்ட் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு ஏதாவது விஷயம்? மோஸ்ட் ஃபேவரபுளான கமெண்ட்டா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்க பெண் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு என்னவோ அந்த கமெண்ட் இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நடக்கல,
கேட்கலாம். மோஸ்ட் ஃபேவரட் இல்லை நிறைய. இப்போ நம்ம இந்த சாங்ஸு பிராண்டுக்கெல்லாம் நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம். நிறைய ஆக்டரோட பண்ணுறோம், ஆக்ட்ரஸோட பண்ணுறோம். சில வீடியோ வந்து அவங்க ப்ரொமோஷனே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த சாங்குக்கு நம்ம ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம், அந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது, நம்ம காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குன்னா அந்த அவங்களுக்கே ரீச் ஆகி அந்த அவங்க வந்து பர்சனலாகவே எனக்கு கமெண்ட் பண்ணுறதோ, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதோ, எனக்கு அது வந்து பரவாயில்ல. ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸோ வந்து நம்ம வீடியோ பார்த்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போது இன்றைக்கி கமெண்ட் போடுறவங்க நாளைக்கு நல்லா இல்லைன்னு போடுவாங்க, அடுத்த நாள் நல்லா இருக்குன்னு போடுவாங்க. அது வந்து நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா தான் பார்ப்பேன். அதை வந்து ஃபுல்லாக நான் எடுத்துக்க மாட்டேன் ஓகே அப்படின்றது. பட் இந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ பார்த்துருப்பாங்க, அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது எனக்கு மோஸ்ட் ஃபேவரபிளான கமெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் இப்போ எல்லாரும் ஒரு ஒப்பீனியனாக ஒன்று இருக்குது, லைக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அதுலேயே நிறைய நெகட்டிவ்ஸ் வருது சோஷியல் மீடியாஸில். இப்போ நிறைய விஷயம் அந்த மாதிரி கமெண்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறையவே. நான் தான் சொல்கிறேன் 100% 90% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். ஓகே. அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓவர் கம் பண்ணுறது அதுதான் எனக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. ஓகே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்படி வரும் அப்படின்னும் போது அதை எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான இது கிடையாது. அப்போ இல்லை, எனக்கு அந்த கட்ஸ் இல்லை. நான் எமோஷ்னல் ஆகி அழுவேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போது எனக்கு அது வந்து ஓகே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க, நம்ம போய் ரிப்ளை பண்ணால் நீங்கள் பேசணுன்னு தான் நான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிட்ட வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே பேச முடியாது. அதனால இந்த கமெண்ட்ஸில் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் போய் நம்ம இது பண்ணால் நம்ம எந்த ஒர்க்குமே வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால் நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த கமெண்ட் பிடிக்கல, டெலீட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து சின்னதாக ஒரு செக்மெண்ட் மாதிரி விளாட போகிறோம். நான் வந்து ஒரு சில பேர்லாம் சொல்லுவேன், அதை வந்து டிகே கார்த்திக் உங்களுக்காக நடிச்சு காமிக்க போகிறாரு. நீங்கள் வந்து அந்த படத்தோட பேரை வந்து கண்டுபிடிக்கணும். படத்தோட பேர் சாங் எதுனாலும் இருக்கலாம், சாங் ஆக்டர் பேரா கூட இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் படம் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஃபெயிலியர், காதல் ஊத்திச்சா, ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அவங்க ரெண்டு பிரதர்ஸாக கூட இருக்கலாம். நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன், நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணி கெடுத்து விடுவேன். நான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நண்பன், தோழி, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா, அவ்வளவுதான். பாய் பெஸ்டியா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா, படம் பேரா? சரி, இவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் என்ன படம் பேர்? ஓகே ஓகே. இது ஒரு படம் பேரு. பழைய படமோ புது பழைய படம்? படமா புது படமா? நடு மிட்ல வந்த படம். யாரோட படம் வந்து அசல் கொலை. ஹிப் ஹாப் பாதி. ஐயா ஐயோ வந்துட்டேன். நண்பன் ஒரு வந்து ஏன் ஈஸியாக ஒரு க்ளூ கொடுத்துட்டாரு. மியூசியம் இருக்கா? ஹாக்கி விளையாடுவாரு அவரு. ஐயோ நல்ல படம் படம் ஞாபகம் இல்ல. டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்ல தெரியல கிடைக்கும், ஸ்டேட் லிஸ்ட்ல தெரியல. ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஏதோ திட்டுறாருங்க அவர் மனசுல. நாம இருவர் சீரியல் பேர் இல்லைங்க, படம் பேருங்க. நாம இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாதி மார்க் கொடுத்துருங்க. எந்த படம் கதையெல்லாம் சொல்றான். நாங்க ரெண்டு பேரா? சரி விட்டுருங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். நட்பே துணைங்க. நட்பே துணையா? துணைக்கு என்னடா போட்ட? ஓ துணை ரெண்டு துணை. நட்புன்னு பா சொன்னியா நீ? நட்பா? நண்பன், பாய் பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில சொல்லிட்டாங்க பாருங்க. இது வந்து நீங்க இங்க இருக்கிற எந்த க்ளூவும் கொடுக்க கூடாது. இது படமா பாட்டா எந்த க்ளூவும் கொடுக்க கூடாது, சரிங்களா? சூப் சாங். சூப்பர் ரைட். சூப் சாங்கா? ஐயோ ஐயோ. பேரோட கண்டுபிடிக்கணும். சொல்லு. புக் ஸ்டெப் ஆடி. எந்த க்ளூவும் கொடுக்க கூடாது. புக் ஸ்டெப் ஆடி காட்டு. இந்த பாட்டு தான். காதல் ஊத்தி. இது சூப் சாங். போனாலே. அதான் நான் தான் ஃபர்ஸ்டே சொல்றேன். சோ சரி. ஓகே, லாஸ்டா டிகே மட்டும் ஒன்று கொடுத்துருவோம். ஜானு கொடுங்க. சரி ஜான் கொடுக்கலாம். முடிச்சுட்டீங்க. கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்கு.
ஒன்று காதல், ரெண்டு காதல், ரெண்டாவது வார்த்தை காதலே வேணாம். என்ன கால் வலிக்குதா உங்களுக்கு? காதல் வேணாம். காதல் is second word. காதல் ஃபர்ஸ்ட் வேர்ட், First. செகண்ட் வேர்ட் என்னது சொல்லு. என்ன ப்ரோ தண்ணி ஏதாவது வேணுமா? இடிச்சிருச்சு தெரியாம. சாரி. காதல் தவறா? தவறு. அவர் முதல்ல இங்க வந்து உட்கார்ந்தது பெரிய தவறுன்னு நினைக்கிறாரு. காதல் தப்பு. பழைய படம். காதல் கொண்டு. காதல் கண் கட்டுது. காதல் கண் கட்டுது. பாட்டு. தளபதி தான். காதல் தேசம். காதல் அவர் படம் தானே அது? அவர் படம். காதல் தேசம். காதல். அவர் காதல் தேசம் படம் நடிச்சிருக்காரு. ஐயோ ஐயா பிரியா இந்த இன்டர்வியூ மூலமா மாட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காதலுக்கு மரியாதை. வா. அவர் ஏதோ இடிச்சிருச்சு போல மன்னிப்பு கேட்கிறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. எங்க அது மரியாதைங்க, அதுக்கு பேரு மரியாதை. ஓகே இது ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ட். ஓகேவா? வேர்ட். இது அதுக்காக நீங்க பிரியாவை காட்டக்கூடாது. ரெண்டு வார்த்தை. ஒன்னு First word. சென்டர் பிரஸ். அவர் சொல்லிட்டே இருப்பாரு நைட்டு ஃபுல்லா, நீங்க ஒண்ணுன்னா கேட்க சொல்லிட்டே இருப்பாரு. செகண்ட் வேர்ட் சொல்லு. நானா? பிரியா. தாடி கட்டி. மாப்ள. அவங்க கண்டுபிடிச்சாங்க. டான்சரா? சரி நான் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். இப்போ இருக்க எல்லாரும் ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ற வார்த்தை ஜென்சி யூஸ் பண்ற வார்த்தைங்களா? எல்லாரும் நார்மலா யூஸ் பண்றாங்க. நார்மலா யூஸ் பண்ற வார்த்தை 90s கிட்ஸ் கூட யூஸ் பண்றாங்க. ஆனா பிரியா இதை தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவர் ஏன் உங்களை சொன்னாருன்னு சொல்லி. அப்புறமா போய் அடிப்பீங்க. புரியல. என்ன சொன்ன? அவங்க வந்ததுல இருந்து பாய் பெஸ்டி யார் அந்த பாய் பெஸ்டி? நான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். வந்ததுல இருந்து பாய் பெஸ்டின்றாங்க. இதை விட எப்படி க்ளூ கொடுக்கிறது நானு? ரெண்டாவது வார்த்தை என்னன்னு சொல்லு. அதான் உனக்கே கேட்டேன் என்னன்னு தெரியல. என்ன தெரியல. நான் சரி நான் ஒரு க்ளூ. பிரியா யாரு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. கல்யாணம் ஆயிட்டா யாரு பிரியா? பொண்ணு. கல்யாண பொண்ணு. மருமக. இப்ப பொண்ணு. ஆன்ட்டி. பொம்பள ஆன்ட்டி. ஆன்ட்டில வரா. ஃபர்ஸ்ட் வார்த்தை செகண்ட் வார்த்தை ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் வார்த்தை நல்ல ஆன்ட்டி. மரு ஆன்ட்டி. சரி இதுல சூவிங் கம்ல என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கு? பிராண்டா? அது எப்படிலாம் சொல்லுவாங்க? எப்படிலாம் சொல்லுவாங்க? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு. அதான் சொன்னல வருத்தப்படுவீங்க. தவிர எல்லாமே சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான வார்த்தைங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. சரி போலாம். உங்க எல்லாம் சொல்றாங்க. பாத்தீங்களா உங்களை பூமர் ஆன்ட்டின்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறமா போய் அடி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க சொன்னேன் என்ன கொத்து இல்ல அவரு தான் ஃபர்ஸ்ட் கை கட்டினாரு. ஓகே சூப்பர். உங்க எஃபோர்ட்டுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா பாராட்டுறேன். பயங்கரமா வந்து கண்டுபிடிச்சிங்க. இதுக்கு வந்து நான் என்ன கிரெடிட்ஸ் கொடுப்பேன்னு தெரியல. அதனால வந்து நான் கிளாப் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பாடல்கள் மட்டும் இல்ல படங்களும் பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பா ஆதன் சினிமா சார்பா உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now.